ஹாய், இந்த வீடியோவில் நம்ம 6th தேர்ட் டேர்மில் இயல் 1 வந்து பார்க்க போகிறோம். தேர்ட் டேர்மில் இயல் 1 ஃபஸ்ட்டு டாபிக் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள்ன்ற சிலபஸ் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 குரூப் 2 இது எல்லாத்துலேயுமே வந்து டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. திருக்குறளில் எந்தெந்த அதிகாரங்கள் மட்டும் நம்ம படித்தா போதும்னு. அதில் இனியவை கூறல்ன்ற டாப்பிக்கும் வந்து இருக்கும், அதிகாரமும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம இதை படித்து தான் ஆகணும். ஸோ பேர்லேயே தெரியுது, இனியவை கூறல் அப்படின்னா இனிமையான சொற்கள், இனிமை மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடிய இனிமையான சொற்களை வந்து நம்ம மற்றவங்க கிட்ட பேசணும் அப்படின்றது தான் இந்த அதிகாரத்தில் சொல்கிறாங்க. இன்சொல்லால் ஈரம் அலையி படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்கள் ஆகும். அதாவது வஞ்சனை எதுவுமே உள்ள மனதுக்குள்ளே வந்து வஞ்சனை வந்து வச்சிக்காம உண்மையான அன்போடு நம்ம வந்து பேசும்போது அது வந்து இன்சொற்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்பொருள் அப்படின்றது மெய்ப்பொருள், செம்பொருள் அப்படின்றது உண்மையாலுமே நம்ம வந்து மனதுக்குள்ளே அன்பு வச்சுட்டு நம்ம பேசணும், வஞ்சனை இல்லாமல் உண்மையான ஒரு அன்போடு பேசணும். அதுதான் வந்து இந்த குறளினுடைய பொருள். இன்சொல்லால் ஈரம், ஈரம்னா வந்து கருணை, அன்பு, இது எல்லாமே சொல்லலாம். அலையி அப்படின்றது கலந்து, இன்சொல்லால் ஈரம் அதாவது அன்பு கலந்து படிறு இலவாம், படிறுனா வந்து வஞ்சம் இல்லாமல் உண்மையான மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்கள் ஆகும். இதில் முக்கியமானது படிறுனா என்னன்னு தெரியணும். படிறுனா வஞ்சம், செம்பொருள் அப்படின்றது செம்மையான பொருள், அதாவது மெய்ப்பொருள், உண்மை பொருளோடு உண்மை தன்மையோடு நம்ம பேசணும். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவது நல்லது. முகம் மலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுதல் அதனை விடவும் நல்லது. அதாவது நம்ம ஒருத்தருக்கு வந்து நம்ம விரும்பி ஒரு பொருளையோ ஏதோ ஒன்று வந்து நம்ம கொடுக்கறது வந்து நல்லது. ஆனால் அதை விட நல்லது எது, நம்ம சிரிச்சு முகத்தோடு மற்றவங்க கிட்ட பேசுறது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அகன் அப்படின்னா அகம் அல்லது உள்ளம், மனம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். அமர் அப்படின்றது விருப்பம், அமர்ந்து அப்படின்றது விரும்பி, அமர்ந்து அப்படின்றது விரும்பி. முகன் அப்படின்றது முகம், இன்சொல் இனிய சொல். அகனமர்ந்து ஈதலின், ஈதல்னா இப்போ தான் சொன்னோம், ஈதல்னா வந்து கொடுத்தல். ஈதல், ஈரம்ன்றது அன்பு, ஈதல் அப்படின்றது கொடுத்தல், கொடுக்கும் தன்மை, கொடுத்தல். ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து விரும்பி கொடுக்கறத விட அவங்கக்கிட்ட நம்ம முகம் மலர்ந்து பேசுகிறது அதை விட நல்லது. முகத்தான் அமர்ந்தினிந்து நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். எது வந்து அறம்? முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்த இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும். உள்ளம் கலர்ந்து, அதாவது மனதால் வந்து நம்மளுடைய நல்ல சொற்களை வந்து கலந்து ஒருத்தர்கிட்ட பேசுறது தான் வந்து உண்மையான அறம். முகத்தான் அமர்ந்தினிந்து, அதாவது முகத்தில் வந்து புன்சிரிப்போட ஒரு நல்ல எண்ணத்தோட நோக்கி அகத்தானம் இன்சொல் இனிதே அறம். அகத்துலேயும் நல்ல எண்ணமோ இனிய சொற்களோ இருக்கணும், தூய்மையான எண்ணங்கள் இருக்கணும். முகத்துலேயும் வந்து புன்சிரிப்போடு நம்ம பேசுறது தான் வந்து அறம். அமர்ந்து அப்படின்றது விரும்பி, அகத்தான், அகம்னாவே உள்ளம். துன்புறுவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறுவோம் இன்சொலவர்க்கு. அதாவது எல்லாரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவோரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாது. துவாமை அப்படின்னா என்னன்னு கூட கேட்கலாம். துவாமை அப்படின்றது வறுமை. யார்கிட்ட வந்து அந்த வறுமை வந்து வராது அப்படின்னா எல்லார்கிட்டையும் இனிமையான சொற்களை பேசுவவங்க கிட்ட வந்து அந்த துன்பமானது வந்து நெருங்காது, வறுமையானது நெருங்காது. துன்புறுவோம் அப்படின்றது துன்பம் தரும், அந்த அப்படின்றது தரும். யார் மாட்டும் அப்படின்றது எல்லார்கிட்டையும். துவாமை வறுமை, இன்புறுவோம் அப்படின்றது இன்பம் தரக்கூடியது. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. அணி அப்படின்றது அழகு. அணி அப்படின்னாவே வந்து அணி இலக்கணம், அணி இதெல்லாம் அணி அப்படின்னாவே அழகு, இல்லைனா அணிகலன். இந்த இடத்துல வந்து அணிகலன் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும். ஒருத்தருக்கு வந்து உண்மையான அணிகலன் எது அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க. பண்பு உடையவனாகவும் இன்சொல் பேசுபவனாகவும் விளங்குவதே ஒருவனுக்கு உண்மையான அணிகலன். உடல் அழகுக்காக அணியும் பிற எல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகாது. அதாவது பணிவு உடையவனாக வந்து இருக்கணும், இன்சொல் பேசுபவனாக இருக்கணும். இதுதான் வந்து பணிவு, இன்சொல், இது ரெண்டும் தான் வந்து ஒருத்தனுடைய உண்மையான அணிகலன்.
ஸோ கொஷின்ஸில் இதெல்லாம் பின்னாடி புக் பேக்கில் ஆக்சுவலி இருந்தது. எது வந்து ஒருத்தருக்கு உண்மையான அணிகலன்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பணிவு இன்சொல் இது ரெண்டும் தான் வந்து ஒருத்தருக்குடைய உண்மையான அணிகலன். நல்லவை தேய அறம் பெருகும் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமை உடைய சொற்களை சொன்னால் பாவங்கள் தேய்ந்து குறையும், அறம் வளர்ந்து பெருகும். முன்னாடி வந்து அறம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து எங்கே அறம் வந்து வளர்ந்து பெருகும், பாவம் குறைஞ்சி எங்கே வந்து அறம் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமை உடைய சொற்களை செய்தால் அவங்களுக்கு இது நன்மை தரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கிட்ட நம்ம இனிமையான சொற்களை பேசும்போது நம்மளுடைய பாவங்கள் குறைந்து அறம் பெருகும். அல்லவை அப்படின்றது பாவம், நல்லவை அப்படின்றது நல்லது, நம்மக்கிட்ட வரக்கூடிய அறம். நயனீன்று நன்மை பயக்கும் பயனீன்று பண்பின் தலைப்பிரியா சொல். பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பில் இருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். அதாவது நம்ம நல்ல சொற்களை பேசும்போது நம்ம பேசுகிறதை கேட்டு அவங்க மட்டும் நன்மை அடைய போகிறதில்ல, நமக்கும் அது வந்து நன்மையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பில் இருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தரும். யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் வந்து நன்மை தரும். நயன்னா வந்து நயனின்று அப்படின்னா நல்ல பயன்களை தரக்கூடிய, நன்றி அப்படின்றது நன்மை தரக்கூடிய சொற்களை சொல்லும்போது பண்பின் தலைப்பிரியா சொல், அது வந்து சொல்கிறவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்பத்தை வந்து கொடுக்கும். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள். சிறுமையுள் நீங்கிய, சிறுமை அப்படின்றது தாழ்வான சொற்கள், தீங்கான சொற்கள், இதெல்லாம் நீங்கிய அந்த இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். மறுபிறவிக்கு கூட, மறுமை அப்படின்றது மறுபிறவி, நம்மளுடைய மறுபிறவிக்கும், இம்மை அப்படின்றது இப்பிறவி, இந்த பிறவிக்கும் வந்து இன்பம் தரக்கூடியது. இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது. இனிய சொற்கள் இன்பம் உண்டாகுவதனை கண்ட பின்னும் ஒருவன் கடுஞ்சொற்களை பேசுவது ஏனோ. இன்சொல்ல இவ்வளவு இன்பம் இருக்கும்போது இன்சொல் இனிதீன்றல் ஈன்றல், இந்த இடத்துல கொடுத்தல், அது வந்து நமக்கு இன்பத்தை கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வன்சொல் வழங்குவது. ஏன் அவன் வந்து வன்சொற்களை வந்து பேசுகிறான் பாருங்கள். இது பிரித்தெழுதுகளை கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிதீன்றல், இனிது கூட்டல் ஈன்றல்னா கொடுத்தல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவன் தற்று. இனிய உளவாக, அதாவது கனி இருக்கும்போது காய்களையே நம்ம சாப்பிட்ணும். அது மாதிரி இனிமையான இனிய சொற்கள் இருக்கும்போது துன்பம் தரக்கூடிய கடும் சொற்களை வந்து எதுக்காக பேசணும் அப்படின்றது தான் இந்த குறளினுடைய பொருள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவன் தற்று. கனி இருக்கும் பொழுது காயை எதுக்காக சாப்பிடணும், அதே மாதிரி தான் நல்ல சொற்கள் இருக்கும் பொழுது தீங்க சொற்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. கவர்தல் அப்படின்னா நுகர்தல். வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்து அற்று. ஸோ இது வந்து நம்ம போன ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறள் வந்து இருக்கும். வன்பார்க்கன் அதாவது பாலை நிலத்தில் வந்து மரம் வந்து வளர்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. அதாவது பாலை நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மரம் எதுவுமே சரியாக வளராது, அங்கே எல்லாமே வந்து தளிர்க்காது, துளிர் விடாது. அது மாதிரி அன்பு இல்லாத உள்ளத்தில் வந்து மனிதரினுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது. அதுதான் இந்த வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று அப்படின்ற இந்த குறள் வந்து அதுதான். அன்பகத்து இல்லா வாழ்க்கை அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. நெக்ஸ்ட்டு செய்யும் தொழிலே தெய்வம். ஸோ இதை ஹெட்டிங் பார்த்தோன்னே நமக்கு தெரியணும், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் வந்து இந்த பாடலை வந்து பாடியவர். ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம்.
மக்கள் கவிஞர் என அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர். எளிய தமிழில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கவிதைகளை இயற்றியவர் யாருன்னு கேட்கலாம். எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். திரை இசை பாடல்களை இயற்றியிருக்காரு. உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொதுவுடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கினார். ஸோ இவர் எதை அதிகமாக பொருளாக வச்சு பாடியிருக்காரு அப்படின்னா பொதுவுடைமை சிந்தனை உழைக்கும் மக்களினுடைய துயரம், அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற அந்த விஷயம், உழைக்கும் மக்களின் துயரம், பொதுவுடைமை சிந்தனை, இது ரெண்டையும் அடிப்படை கருத்தாக வச்சு அவர் பாடல்களை இயற்றினார். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு ஏதோ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். பட் நம்ம உன்னிப்பாக படித்தா மட்டும்தான் தமிழில் மார்க்ஸே நம்ம அடிக்க முடியும். பட்டுக்கோட்டை அருகே செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர். பட்டுக்கோட்டையில் தான் பிறந்திருக்காரு. அங்கே செங்கப்படுத்தான் காடு அப்படின்ற ஊரில் பிறந்தவர். இவர் வாழ்ந்த காலம் 1930 1959 வரைக்கும். 13 1930 to 1959. பாடல் பாருங்கள். இதில் ஏதாவது 2 லைன் கொடுத்து நம்மக்கிட்ட கேட்கலாம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வம். கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமை தான் நமக்கு பதவி. நம்மளுடைய கொண்ட கடமை, இது கடமைனா நம்மளுடைய செய்யக்கூடிய தொழில். கையும் காலும் தான் நமக்கு உதவி, கொண்ட கடமை தான் நமக்கு பதவி. பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். ஏதாவது 2 லைன் கொடுக்கலாம். பயிரை விளைவிச்சோம் அப்படின்னா அது உயிரை காக்கும் உணவாகும். வெயிலை நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். வெயிலை விதைன்னு சொல்கிறாரு, பயிர் உணவாக வரதை சொல்கிறாரு. இதெல்லாம் ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தினம் வேலையுண்டு, குலமானம் உண்டு, வருங்காலமும் உண்டு, அதை நம்பிடுவோம். காயும் ஒரு நாள் கனியாகும், காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விளையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். காய் கனியாகும், கனவு ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விளையாகும், கனவும் நனவும் நிலையாகும். நெக்ஸ்ட் பாருங்கள். கல்லிலே கலைவண்ணம். ஐராதீஸ்வரர் கோவில் பற்றி சொல்லியிருப்பாங்க. காவிரி பாயும் நாடு சோழ நாடு. காவிரி ஆறு பாயக்கூடிய நாடு எது அப்படின்னா சோழவள நாடு. அது கலைகளின் விளைநிலம். வியக்க வைக்கும் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் கொளிக்கும் ஊர் கும்பகோணம். கும்பகோணத்தில் தான் பார்த்திங்கன்னா கட்டடக்கலை, சிற்பக்கலை இது எல்லாமே கொளிக்கும் ஊர் கும்பகோணம். கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் சுற்றி கோவில் தான் இருக்கும். ஸோ வியக்க வைக்கும் கட்டடக்கலையும் சிற்பக்கலை ரெண்டுமே, கட்டடக்கலை சிற்பக்கலை இது ரெண்டும் கொளிக்கக்கூடிய ஊர் கும்பகோணம். இந்த ஊரினுடைய தென்புறம் அரிசிலாறு, அதை தான் அரசலாறு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ சொல்கிறோம். அரிசிலாறு பாய்கிறது. இதன் தென்கரையில் தராசுரம் என்னும் ஊர் அமைந்துள்ளது. எந்த ஊர்? கும்பகோணத்தினுடைய தென்கரையில், தென்புறம் அரிசிலாறு, தென்கரையில் தராசுரம் அப்படின்ற அந்த ஊர் அமைந்துள்ளது. அங்கே தான் இந்த ஐராதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இது 800 ஆண்டுகளுக்கு முன், 800 அப்படின்னாவே 8ன்னு அர்த்தம். 800 ஆண்டுகளுக்கு முன் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. யார் கட்டியிருக்காங்க அப்படின்னா 2ஆம் ராஜராஜ சோழன். ஸோ 2ஆம் ராஜராஜ சோழனால் இது கட்டப்பட்டது. ஸோ ஐராதீஸ்வரர் கோவில் கும்பகோணம் தென்கரையில் உள்ள தராசுரம் அப்படின்ற ஊரில் அமைந்துள்ளது. 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டுள்ளது 800 ஆண்டுகளுக்கு முன்பு. என்ன ஆறு பாயுதுன்னு கேட்டாங்கன்னா அரிசிலாறு, அப்படி இல்லைன்னா அரசலாறு. ஒவ்வொரு சிற்பத்திலும் ஒரு கதையோ காவியமோ பொதிந்திருக்கிறது. முப்புறம் எரித்தவன் திரிபுராந்தகனுடைய கதை ஒரு சிற்பம். முப்புறம் எரித்தவன் யாருன்னு கேட்பாங்க. முப்புறம் எரித்தவன் திரிபுராந்தகன். முப்புறம் 3 திரிபுராந்தகன். யானையை கொன்று அதன் தோலை தன்மீது உடுத்தி கொள்ளும் யானை உரி போர்த்தவர் கஜசம்ஹரா மூர்த்தி அப்படின்ற கதை இன்னொரு சிற்பம். ஃபஸ்ட்டு திரிபுராந்தகன் முப்புறம் எரித்தவனுடைய கதை. அடுத்து கஜசம்ஹார மூர்த்தி அவருடைய கதை. அதாவது யானையை கொன்று அதனுடைய தோலை உடுத்தி கொள்ளும் யானை உரி போர்த்தவர் கஜசம்ஹார மூர்த்தியினுடைய கதை இன்னொரு சிற்பம். அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் லிங்கோத்பவரினுடைய கதை மற்றொரு சிற்பம். அண்ணாமலையாரினுடைய கதை, அந்த கதை மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிற்பம் லிங்கோத்பவர். மொத்தம் 3.
பார்த்திங்கன்னா முப்புறம் எரித்தவன் திரிபுராந்தகன். யானை தோலை வந்து யானையை கொண்டு அந்த தோலை போர்த்திய கஜசம்ஹார மூர்த்தி அவருடைய சிற்பம். அடுத்து அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையாரினுடைய லிங்கோத்பவர் சிற்பம் இதெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. ராமாயண மகாபாரத கதைகள், ரதி மன்மதன் கதைகள், சிவபுராண கதைகள் என எண்ணில் அடங்காத கதைகள் நம்ம ஈர்க்கின்றன. ஸோ இதில் வந்து ஏதாவது அந்த கூற்று காரணம் கூற்று அதெல்லாம் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஐராதீஸ்வரர் கோவிலில் என்ன மாதிரியான கதைகள்லாம் வந்து இருக்குது? ராமாயணம், மகாபாரதம், ரதி மன்மதன் கதைகள், சிவபுராண கதைகள் இதெல்லாம் வந்து இருக்குது. 4 கதைகள் கொடுத்துருக்காங்க. ராமாயணம், மகாபாரதம், ரதி மன்மதன் கதைகள், சிவபுராண கதைகள் இதெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. அன்னம் பாலிக்கும் அற்புத அன்னபூரணி இன்றைய கண் தானத்துக்கு அன்றே எடுத்துக்காட்டாக அமைந்த கண்ணப்பரினுடைய கண் தானத்துக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கியவர் கண்ணப்பர். அவருடைய சிற்பமும் வந்து அங்கே இருக்குது. அன்னம் பாலிக்கும் அற்புத அன்னபூரணி அவங்களுடைய சிற்பமும் வந்து அமைந்துள்ளது. பறவை, விலங்கு, மனிதன் இது 3ம் அமைந்த ஒரு கலவையாக அமைந்த அந்த ஓருடல் சிற்பம். பறவை, விலங்கு, மனிதன் இது 3 இருக்கக்கூடிய அந்த ஓருடல் 3லையும் அந்த ஒரே உடல்ல 3 உருவங்களும் அமைந்த அந்த சிற்பக்கலை வந்து அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தூணின் 4 பட்டைகளிலும் அமைந்த சிற்றோவியங்கள் அரிதும் அழகுமாய் அமைந்தன. ஸோ 4 பட்டையாக இருக்கக்கூடிய 4 புறமும் வந்து அமைஞ்சிருக்கு. கோவிலின் நுழைவாயிலில் அமைந்த 7 கருங்கற்கள் படி சரிகம பதனி என்னும் 7 நாதப்படிகளாக வடிக்கப்பட்டுள்ளன. ஸோ இந்த அந்த சரிகம பதனி அப்படின்ற இந்த நாதப்படிகள் இது எந்த கோவிலினுடைய நுழைவு வாயிலில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க. ஸோ வந்து ஐராதீஸ்வரர் கோவில் சரிகம பதனி அப்படின்னாவே நம்ம வந்து ஐராதீஸ்வரர் கோவிலை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தராசுரம் கோவிலின் கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கார்ல் கேசன் என்ற வானியல் அறிஞர் கூறுவது குறிப்பிடத்தக்கதாகும். ஸோ வந்து இந்த தராசுரம் கோவிலில் கூம்பிய விமான தோற்றம், விமானம் வந்து கூம்பிய தோற்றத்தில் இருக்கிறதோ அதுக்கு கீழே வந்து யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபம், பூட்டிய ஒரு ரதம் தேர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மண்டபமும் வான்வெளி ரகசியத்தை வந்து காமிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கார்ல் கேசன் அப்படின்ற வானியல் அறிஞர், இவர் யாருன்னு கூட கேட்கலாம். கார்ல் சேகன் அப்படின்றவர் யார் அப்படின்னு கேட்கலாம். வானியல் அறிஞர், இவர் வந்து ஒரு வானியல் அறிஞர், இவர் தான் வந்து இதை சொல்றாரு. அதிபத்தர், அமர்நீதியார், இயற்பகையார், இசை ஞானியார், எரிபத்தர், ஏனாதி நாயனார் முதலிய 63 நாயன்மார்களின் கதைகளை கூறும் கல்வெட்டு எழுத்து தலைப்புகளுடன் கூடிய புடைப்புச் சிற்பங்கள் கண்ணுக்கு பெரும் விருந்தாக அமைந்துள்ளன. ஸோ புடைப்புச் சிற்பங்கள் கூட வந்து அங்கே இருக்குது. தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது இக்கோயில். இந்த கோவில், இந்த ஐராதீஸ்வரர் கோயில் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது. ஸோ இதை வந்து மத்திய தொல்பொருள் துறையினர் வந்து பாதுகாத்து வராங்க. மரபு அடையாள சின்னமான யுனெஸ்கோ அமைப்பு அறிவித்துள்ளது. ஒற்றை வரியில் இதனை கலைகளின் புகலிடம் எனலாம். கலைகளின் புகலிடம் என்று அழைக்கப்படும் கோவில் எது? கலைகளின் புகலிடம் தராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில். ஸோ இது வந்து பாருங்கள், இந்த பிறமொழி நீக்கி தமிழ் மொழி நெட்டிகள், தெர்மாக்கோல் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, அதை வந்து நெட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிளாஸ்டிக் கூட நமக்கு தெரியும், நெகிழி அப்படின்னு சொல்லுவோம். தெர்மாக்கோல் அப்படின்றது நெட்டிகள். இது சும்மா ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குது. திருவாரூர், தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தராசுரம், திருவரங்கம், மாமல்லபுரம் முதலிய ஊர்களில் உள்ள அரண்மனைகள், அருங்காட்சியகங்கள். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் திருமயம், தரங்கம்பாடி, செஞ்சி, தீபங்குடியில் என்ன இருக்குது? தீபங்குடியில் சமணர் கோவில் இருக்குது. எப்படி வேணாலும் கொஷின்ஸ் கேட்பாங்க. நான் ஒவ்வொரு லைனாக படித்து தான் வந்து ஆக்சுவலி மார்க் பண்ணியிருக்கேன். தீபங்குடியில் சமணர் கோவில் வந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மேரி கியூரி அவர்கள், கியூரி அம்மையார் போலந்து நாட்டில் 1867ஆம் ஆண்டு பிறந்தார். ஸோ வந்து இவங்க வந்து ரொம்ப ஏழ்மையில் இருந்தவங்க. 5 குழந்தைகள், அதில் கடைசி குழந்தை வந்து இவங்க தான். இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. இவங்க யாரை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க? பிரான்ஸ் நாடு சேர்ந்து எங்கே படிக்கிறாங்க அப்படின்னா பிரான்ஸ் நாடு சென்று கல்லூரியில் சேர்ந்தார். தம் வாழ்வின் இலக்கான அறிவியல் கல்வியினை பயின்றார். அறிவியல் கல்வியை எங்கே கற்றுக்கிட்டாங்கன்னு கேட்கலாம். பிரான்ஸ் நாட்டில் வந்து கற்றுக்கிட்டாங்க. அறிவியல் மேதை
பியூரி கியூரியை மேரி திருமணம் செய்து கொண்டார். ஸோ வந்து அவங்களுடைய கணவர் பேர் பியூரி கியூரி. அவருடன் சேர்ந்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். ஸோ இதில் பாயிண்ட் சும்மா கதை தான் இருக்கும். ஆக்சுவலி அவங்களோட எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்க அதுதான் இருக்கும். பாயிண்ட்ஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். அறிவியல் மேதை H.A. பெக்காரல் என்பவருடன் பியூரி கியூரியும் மேரி கியூரியும் இயற்பியலில் ஆராய்ச்சி மேற்கொண்டனர். ஸோ ஸ்டார்டிங்கில் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான், பெக்காரல், மேரி கியூரி, பியூரி கியூரி, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்து ஆராய்ச்சி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பொலோனியம் அப்படின்ற தனிமத்தை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. மேரி கியூரி, பியூரி கியூரி, பெக்காரல் இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த பொலோனியம் அப்படின்ற இந்த தனிமத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேடியம் என்னும் தனிம 2 ஆண்டுகள் கழித்து ரேடியம் அப்படின்ற தனிம பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. இவ்விரண்டு அரிய கண்டுபிடிப்புகளுக்காக ஏஹெச் பெக்காரல், பியூரி கியூரி, மேரி கியூரி இவங்க 3 பேருக்கும் வந்து 1903ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு. எதுக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்படின்னு கொஷினில் கேட்பாங்க. இயற்பியல் அதுதான் முக்கியம். இயற்பியலுக்கான நோபல் பரிசு 1903ஆம் ஆண்டு கிடைத்தது. ஸோ 3 பேர் தான் வந்து ரொம்ப இதில் முக்கியம். நோபல் பரிசு வரலாற்றில் பரிசு பெற்ற முதல் பெண்மணி. ஃபஸ்ட்டு நோபல் பரிசு வாங்கினவங்க யார் அப்படின்னா மேரி கியூரி தான். ரேடியத்தின் உதவியால் மனித குலத்துக்கு கேடு விளைவிக்கும் புற்றுநோய் மற்றும் பல வகை தோல் நோய்களை குணமாக்கலாம் என கண்டறிந்தனர். ஸோ இந்த ரேடியத்தினுடைய துணையால் நம்ம என்ன பண்ணலாம், நிறைய புற்றுநோய், கேடு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் மற்றும் பல வகை தோல் நோய்களை வந்து குணமாக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேதியியல் ஆராய்ச்சி செய்து ரேடியத்தினுடைய அணு எடையை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதற்காக 2வது முறையாக 1911ஆம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு 1903 வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு. அப்புறம் அவங்க கணவர் வந்து இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க மட்டுமே, மேரி கியூரி மட்டுமே வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ 1911 மேரி கியூரி மட்டும் வந்து கண்டுபிடிச்சது ரேடியத்தினுடைய அணு எடை, அதை தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்காக தான் 1911 வேதியியலுக்கான வந்து நோபல் பரிசு. இந்த அணு எடை, அணு எண் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கெமிஸ்ட்ரியில் தான் நம்ம படிச்சிருப்போம். ஸோ வந்து வேதியியலுக்கான நோபல் பரிசு வந்து அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. செயற்கரிய செய்த கியூரி அம்மையார் 1934ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். கியூரி அம்மையாருக்கு பின் அவர் மகள் ஐரீன். ஸோ வந்து மேரி கியூரி, பியூரி கியூரியினுடைய மகள் யார் அப்படின்னா ஐரீன். அவங்களுடைய மருமகன் ஜோலியட் கியூரி. இவங்க எல்லாருமே சேர்ந்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. செயற்கை கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சிக்காக. ஸோ இந்த ஐரீனும் ஜோலியட் கியூரி இவங்க 2 பேரும் எதில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா செயற்கை கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சிக்காக 1935ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றனர். செயற்கை கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சிக்கு 1935 வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு கிடைக்குது. ஸோ இதில் 3 நோபல் பரிசு பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெக்காரல், மேரி கியூரி, பியூரி கியூரி. அடுத்து 1911 மேரி கியூரி மட்டும். 1935 அவங்களுடைய மகள் ஐரீன் மற்றும் ஜோலியட் கியூரி இவங்க 2 பேருக்கு வந்து செயற்கை கதிர்வீச்சுக்கான வேதியியல் ஆராய்ச்சிக்கு கிடைக்குது. ஸோ வந்து 3 இது. மேரி கியூரி எங்கே பிறந்தாங்க? போலந்து நாட்டில் பிறந்தாங்க. ஆண்டு 1867. ஸோ இறப்பு வந்து பார்த்துக்கோங்க, 1867 பிறந்து 1934 வந்து இயற்கை எழுதினாங்க. எங்கே படித்தாங்கன்னு கேட்பாங்க. ஃப்ரெஞ்சு நாட்டில் படிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் எதுவும் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா இந்த உப்புன்னு சொல்லி கத்திக்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா. அதில் வந்து இந்த அந்த இது வந்து பார்த்திங்கன்னா உயிரலபடை, அந்த அளபடையை வந்து சொல்கிறாங்க. பொய் அப்படின்றது ஒற்றளபடை. ஏனென்றால் என்பது மெய்யெழுத்து, ஒற்றெழுத்து நீண்டு ஒலிக்குது. உயிரெழுத்து நீண்டு ஒலிச்சா அது வந்து உயிரலபடை. ஒற்றளபடை மெய்யெழுத்து நீண்டு ஒலித்தால் ஒற்றளபடை. ஸோ இதெல்லாம் நம்ம தனியாக டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம்.
உயர்திணை அக்ரிணை இது உங்களுக்கே தெரியும். உயர்திணை அப்படின்றது மனிதரை மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அது உயர்திணை. அக்ரிணை அப்படின்றது மனிதர் அல்லாத மீதி எல்லாமே அக்ரிணையில் வந்துடும். விலங்கு, மரம், செடி, கொடி எல்லாமே வந்து அக்ரிணை பெயர்கள். உயர்திணை அப்படின்றது மனிதன் மட்டுமே வந்து 6 அறிவு உள்ள மனிதன் மட்டுமே உயர்திணை. 5 அறிவு உள்ள மற்ற அனைத்துமே வந்து அக்ரிணை. எந்த ஆற்றின் தென்கரையில் தராசுரம் உள்ளது? அரசலாறு. அரசலாறு தென்கரையில் அமைந்துள்ளது. ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் 2ஆம் ராஜராஜ சோழன். கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர்? எங்கே பிறந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. போலந்து நாட்டை சார்ந்தவங்க. 1867 to 1908 வரைக்கும். கியூரி அம்மையார் தன் கணவருடன் சேர்ந்து முதலில் கண்டுபிடித்த பொருளின் பெயர் பொலோனியம்ன்ற தனிமத்தை தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. கியூரி அம்மையார் குடும்பம் எத்தனை நோபல் பரிசு பெற்றது? ஸோ மொத்தம் 3. 1903 1, 1911, 1935. இது வந்து ரேடியத்தினுடைய அணு எடை. இவங்க கண்டுபிடிச்சது செயற்கை கதிர்வீச்சுக்கான மேரி கியூரியோட பொண்ணு ஐரினும் ஜோலியட் கியூரி அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சது செயற்கை கதிர்வீச்சு பற்றியது. இது இயற்பியலுக்கான நோபல் பரிசு. துவாமைனா வறுமை. எப்போது அறம் பெருகும்? அறம் எப்போது பெருகும்? பாவங்கள் நீங்கி எப்போ அறம் பெருகும் அப்படின்னா நம்ம மற்றவங்க கிட்ட வந்து இனிமையான சொற்களை பேசும்போது பெருகும். இதில் பாருங்கள், அழகு கலைக்கு இன்கலை மற்றும் கவின்கலை என்றும் நற்கலை என்றும் வேறு பெயர்கள் உண்டு. இந்த அழகு கலைக்கு என்னென்னலாம் வேறு பெயர்கள்? கவின்கலை, நற்கலை, இன்கலை, கவின்கலை. கவின்னா அழகுன்னு தான் பொருள். நற்கலை அப்படின்னு நல்ல கலை, அப்போ அழகு கலை. இன்கலை இனிமையான கலை. ஸோ இது 3 பொருள் உண்டு. இவ்வழகு கலைகள் 5. கட்டடக்கலை, அந்த அழகு கலைகளில் கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை அப்படின்னு சொல்லி 5 கலைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கட்டடக்கலை, சிற்பக்கலை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் நம்ம படித்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ வந்து அழகு கலைகள் 5: கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை. ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, எந்த உரைநடையில் இருக்குது அப்படின்னா, சீனி வெங்கடசாமி தமிழ் வளர்த்த அழகு கலைகள் அப்படின்ற நூலில் வந்து இருக்குது. தமிழ் வளர்த்த அழகு கலைகள். ஸோ இது சும்மா படிச்சுக்கோங்க. சீரை தேடின் ஏரை தேடு, சீரை தேடின் ஏரை தேடு அப்படின்னு. உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல். உழவர் ஏரடிக்கும் சிறுகோள் தான் வந்து அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று பாடினார் கம்பர். அதாவது இந்த உழவர்களை பற்றி சிறப்பாக சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. கம்பர். உழவர்கள் ஏரடிக்கக்கூடிய அந்த சிறு கோலே நல்லா பயிர் செஞ்சு நல்லா விளைஞ்சாதான் அப்போ மன்னனுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதை தான் வந்து அரசரது செங்கோலை வந்து உயர்த்தும், அதை நடத்தும் கோல். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்றார் பாரதியார். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். இது கூட கேட்கலாம். தமிழ் விருந்து அப்படின்ற நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த தமிழ் விருந்து அப்படின்ற நூல் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த சேதுப்பிள்ளை அவரை பற்றி படிக்கும்போது நம்ம பார்ப்போம். தமிழ் விருந்து அப்படின்ற நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். கடைசியாக அர்ஜுனன் வில் வித்தையில் சிறந்தவன் அர்ஜுனன். தர்மம் தலை காக்கும் அப்படின்றது பழமொழி. எண்ணி துணிக கர்மம் யாருடைய வாக்குன்னு கேட்பாங்க. எண்ணி துணிக கர்மம் அப்படின்றது வள்ளுவரினுடைய வாக்கு. ஆக்சுவலி இது வந்து இந்த ஒற்று வந்தால் வச்சு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இது நமக்கு ஏதாவது பாயிண்ட்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
படிருனா வந்து வஞ்சம். படிரு அப்படின்றது வஞ்சம், வஞ்சமில்லாத சொற்கள் பேசணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அமர்னா வந்து விருப்பம், அமர் அப்படின்றது விருப்பம். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இன்றைய கண் தானத்துக்கு எடுத்துக்காட்டு கண்ணப்பர். ஓகே, இதோட வந்து இயல் 1 வந்து ஓவர். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இயல் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.